காரு கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க. தெளிவானவர்கள் தமிழர்கள். மிரட்டலுக்கு அடிப்படைந்த கூட்டணி. பாஜக மிரட்டுகிறது, பாஜக எழுதி கொடுக்கிறது, அதை படித்து வருகிறார்கள். பீகாரிகளை நீங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை செய்யறவங்க எவ்வளவு இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளா யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்றாரு. இவரு கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறவரையும் சொன்னவரையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் இருந்து தான் பல மாநிலங்களுக்கு பறந்து விரிந்து சென்று அங்கே அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதை மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். வரும் தேர்தலிலும் இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் அந்த நல்ல முடிவை அளிப்பார்கள். தமிழர்களிடம் போய், தமிழ்நாட்டு மக்களிடம் போய் உனக்கு காரு கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க. தெளிவானவர்கள் தமிழர்கள். வீட்டுக்கு விட்டு கார் கொடுக்க முடியுமா? வீட்டுக்கு விட்டு கார் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா இது சாத்தியமா, சாத்தியப்படாதான்றதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஒரு பங்களா வாங்கி தரேன், ஒரு கார் வாங்கி தரேன், ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரேன், யாரும் நம்புவாங்களா? பீகார் சங்கிகள் ஆளும் மாநிலம். தமிழ்நாடு விழிப்புணர்வு உள்ள தெளிவான தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகின்ற ஒரு போராளி குணம் படைத்த முதலமைச்சர் ஆளுகின்ற மாநிலம். இங்கே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்திருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி செய்திருக்கிறார், இப்பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி செய்கிறார். பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. அது வட மாநிலம், இது தென் மாநிலம். வட மாநில அரசியல் எல்லாம் தென் மாநிலத்தில் எடுபடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அவர்கள் சொல்லுகின்ற எந்த விதத்திலும் 0.1% கூட வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு இடது பக்கம் இருக்கணும், இல்ல வலது பக்கம் இருக்கணும். அதுக்கு மேல சொன்னா சங்கடமா இருக்கு. நாங்க நாகரிகமா பேசுறவங்க. இரண்டாம் கட்ட நிலையில் அவங்க இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அவங்க இரண்டாம் கட்ட நிலையில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவருடைய கட்சியை அபகரிக்க ஒரு தேசிய கட்சி முயற்சி செய்கிறது. அதில் உள்ளகிறவங்கெல்லாம் வருத்தம். எந்த தொண்டர்களும் இந்த பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. யாராவது தன்னுடைய தாயை, தந்தையை நீங்க கெட்டவங்க, நீங்க அயோக்கியர்கள், நீங்கள் தண்டனை பெற்றவர்கள், நீங்க சிறை சென்றவர்கள், நீங்கள் அபராதம் கட்டியவர்கள், இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத குற்றவாளிகள் என் தாயும் தந்தையும் சொன்னா நான் அவங்க கூட உறவு வைப்பேனா? அப்ப அம்மா அம்மான்னு சொல்றாங்களா? அந்த அம்மாவை பத்தி என்ன சொன்னாங்க? அம்மையார் ஜெயலலிதா பத்தி குற்றம் சாட்டப்பட்டவர், சிறைக்கு சென்றவர், அபராதம் கட்டியவர், இவருக்கு எந்த தகுதி இருக்கிறது என்னெல்லாம் கேட்டவங்க பாஜக தலைவர். அவங்க கிட்ட போயிட்டு தன்னுடைய தாயையே விட்டு கொடுத்து உறவு வச்சுட்டு இருக்காங்க, கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதிமுக உண்மையான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, மிரட்டலுக்கு அடிப்படைந்த கூட்டணி. பாஜக மிரட்டுகிறது, பாஜக எழுதி கொடுக்கிறது, அதை படித்து வருகிறார்கள். ஆக 140 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க காங்கிரஸ் பேரியக்கம் அதனுடைய முகமாக, அதனுடைய குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு பாஜகவால் இழக்கப்படும் துன்பங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், இன்னல்களையும் அடுக்குமொழியில நாடாளுமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், பத்திரிகையாளர் மன்றத்திலும் சொல்லி வருகிறார். ஆகவே இதையெல்லாம் அவர்களுக்கு காதல் கேட்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலை அதிமுக? ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 2 தான் கேள்வி. நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க எஜமானர்கள் எழுதி கொடுப்பதை நீங்க படிக்கிறீங்க, எஜமானர்கள் சொல்லுவதை பேசுகிறீர்கள். எதிர்க்கிறோன்னா எப்படி எதிர்க்கிறீங்க? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் துன்பத்தில், துயரத்தில் ஆளாக்குறது யாரு? பிஜேபி தானே, தேர்தல் ஆணையம் தானே. அந்த ரெமுனரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியுமா? பெரிய பெரிய படித்த மேதைகள்லாம் சொல்றாங்க, இது என்னங்க எங்களுக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு. 2002, 2005 நடந்த எஸ்ஐஆரை பற்றி தகவல் கேட்கிறார்கள். தாய் பெயரா, தந்தை பெயரா, யாரு பேரை கேட்கிறாங்க? அது எப்படி எங்களுக்கு தெரியும்? 2002, 2005 வாக்குச்சாவடியில வாக்குச்சீட்டு யாருக்கிட்ட இருக்கு? ஆகையால தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி வட மாநிலம் கிளம்பி வந்திருக்கு. அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கட்சி அதிமுக. அவர்களுக்கும் தெரியல தமிழ்நாட்டு மக்கள் நலன் பெரியதா, பாஜக கட்டளை பெரியதான்னு. கட்டளை ஏற்று செய்கிறார்கள். மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, அவருடைய நலன்களுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக எந்த கட்சிகள் போராடுகின்றன, எந்த கட்சி குரல் கொடுக்கிறது என்று தேர்தல் வரும்பொழுது தெரியும். இன்னும் ஓரிரு நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த ஐவர் குழு நாங்கள் சென்று சந்திப்போம். எல்லோரும் வருவாங்க. தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார், அன்னை சோனியா காந்தி வர இருக்காங்க, எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி வர இருக்காங்க, மல்லிகார்ஜுன கார்கே வர இருக்காங்க. எல்லோரும் தமிழ்நாட்டில்
பாஜக என்னென்ன ஹரியானாவில் செய்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் செய்திருக்கிறது, புதுடெல்லியில் செய்திருக்கிறது, பீகார் தேர்தலில் செய்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்த அவலங்கள்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு எல்லோரும் வர இருக்காங்க. குறிப்பா தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்களுடைய மரபுகளை பற்றி யார் நாகரிகமற்ற முறையில் பேசியது? ஒரிசாவுடைய கஜனா சாவி ஒரு தமிழரிடம் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க போறீங்களா சொன்னது யார்? ஒரிசால போய் பேசினது யார்? இப்ப பீகார்ல போயிட்டு பீகாரிகளை நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை செய்யறவங்க எவ்வளவு இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் ஆளா யார் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாரு. இவரு கூட போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறவரையும் சொன்னவரையும் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? இதுதான் கேள்வி.